ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? லாஸ்ட் வீடியோல பயங்கர சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோன்னு உங்களுக்கு தெரியும். ஐ மீன் என்ன பெர்ஃப்யூம்னு உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் வீடியோல நான் போட்டிருந்தேன் ஒரு சின்ன கிளிம்ஸ். ஸோ அந்த பெர்ஃப்யூம் எப்படின்னு பார்க்கலாமா? ஆகிறதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே, அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வருதுங்க. சோல் ஆஃப் பேலி செம்மையா இருக்குல்ல, ப்ரீமியமா இருக்கு. ஓபன் பண்ணிட்டா தெரியுதா? நல்லா இருக்குல்ல? பயங்கர கிளாஸியா சூப்பரா இருக்குங்க. ஸ்மெல் வருது லைட்டா. இது வந்து 100 ml பாட்டில் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா பர்ஃப்யூம். ஓகே, பாட்டில் நல்லா சிம்பிளா பிரீமியமா இருக்கு. ஒரு லக்ஸரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ரிவ்யூஸ் பார்த்தேன், பயங்கர ரிவ்யூஸா இருந்தது, நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ட்ரை பண்ணலாம். ரேட் சொல்ல மாட்டேன், சொன்னா எங்க அம்மா திட்டுவாங்க. முத்ரானே திட்டக்கூடாது. ஓகே, முத்ரானே யாரும் இல்லை, எங்க மம்மி, எங்க அம்மா. பர்ஃப்யூம் அடிச்சு பார்க்கலாமா? நல்லா இருக்கு. என்ன வணங்குது. அவ்வளோ சூப்பரா இருக்கு. பர்ஃபெக்டான ஒரு சம்மர் பெர்ஃப்யூம் தான் இது. ட்ராபிக்கல், ஃப்ரூட்டி, வுட்டி, அக்வாட்டிக், தரமான ஒரு பெர்ஃப்யூம். சரி, ஓகே, நோட்ஸை பத்தி சொல்றேன். டாப் நோட்ஸ் என்ன நோட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, மேங்கோ இருக்குன்னு சொல்றாங்க, பைனாப்பிள், பர்கமண்ட், பிங்க் பெப்பர், ஜிஞ்சர் இருக்கு, ருபார்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐட்டம் ஒன்று இருக்கு. அப்புறம் மிடில் நோட்ஸ், ஹார்ட் நோட்ஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, காடமம், ஏலக்காய், நமக்கு எல்லாருமே தெரியும். ஒலிபானம்னா சாம்பிராணி டைப். அப்புறம் சாஃப்ரான், ரோஸ்வுட் இருக்கு, நட்மெக், ஜாதிகா. அப்புறம் வந்து ஒரு அக்வாட்டிக் நோட்ஸ், அந்த பேஸ் நோட்டுக்கு வந்தோம் அப்படின்னா மஸ்க், சாண்டல்வுட், அப்புறம் செட்ரியோல் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கு. அப்புறம் ஆம்பர் கிரீஸ். சரி, எனக்கு இன்னொரு தடவை அடிச்சு பார்க்கணும் போல இருக்கு. அந்த பெர்ஃப்யூம் பைத்தியங்கள்லாம் இருக்காங்களா என்ன மாதிரி, அவங்க என்னமா பண்ணுவாங்க, நான் என்னமா பண்ணுவேன், அடிக்கடி சும்மா தான் இருப்பேன். என்ன பண்ணுவது சொன்னா, எந்திரிச்சு போயிட்டு என்னோட கபோர்ட் ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணி ஒரு பெர்ஃப்யூம் எடுப்பேன். எடுத்து எப்படி ஸ்மெல் பண்ணிட்டு கொண்டு போய் திரும்ப வச்சிருவேன். பெர்ஃப்யூம் கலெக்ட் பண்றவங்களுக்கும் அப்புறம் பெர்ஃப்யூம் பைத்தியங்களுக்கும் தெரியும், இந்த மாதிரி பண்ணுவாங்க கண்டிப்பா. இது வந்து யூனிசெக்ஸ் பெர்ஃப்யூம், ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா தி பெர்ஃப்யூம், அதாவது இதுல வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும். ஒரு 30-35% இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு தெரிஞ்சு பயங்கர லாங் லாஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். 10 மணி நேரத்துக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க. இந்த பெர்ஃப்யூம் வந்து வேற எந்த பெர்ஃப்யூமே இன்ஸ்பயர் பண்ணி பண்ணல. ஃப்ரெஷ்ஷா ஒரு யூனிக்கா ஒரு பெர்ஃப்யூம் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த பெர்ஃப்யூம் வாங்கலாங்க. சோல் ஆஃப் பேலி, ஸ்விஸ் அரேபியன். இந்த பெர்ஃப்யூம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற யாராவது இந்த பெர்ஃப்யூம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வரேன். நான் போய் கொஞ்ச நேரம் அதை அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.